15 ஆண்டுகள் இயக்கப்பட்ட பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படக்கூடாது என மத்திய அரசு அறிவுறுத்தியும் தமிழகத்தில் இன்றளவும் அத்தகைய பேருந்துகள் இயக்கப்படுவது ஏன் என எழுந்த கேள்விக்கு அமைச்சர் சிவசங்கர் விளக்கமளித்திருக்கிறார். 15 ஆண்டுகள் இயக்கப்பட்ட பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படக்கூடாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் 15 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னும் உரிய பராமரிப்பு இன்றி மோசமான நிலையில் உள்ள பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்படுவது குறித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தின் போது கேள்விகள் எழுந்தன. இதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், அதிமுக ஆட்சியின் போது குறைவான பேருந்துகள் வாங்கப்பட்டதே தமிழ்நாட்டில் இன்னும் பழைய பேருந்துகள் இயக்க காரணம் என தெரிவித்துள்ளார். கொரோனா வந்த காலத்திலே 2 ஆண்டு காலம் பேருந்துகள் ஓடாமல் இருந்தது. எனவே அது 15 ஆண்டு காலம் முடியவில்லை. இன்னொரு புறம் இந்த 15 ஆண்டு காலம் என்ற கணக்கெடுத்தால் 1500 பேருந்துகளை நிறுத்த வேண்டிய சூழல். 1500 பேருந்துகள் நிறுத்தினால் பல்வேறு கிராமங்களுக்கு செல்கின்ற ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற கிராமப்புற மக்கள் பயன்படுத்துகின்ற பேருந்துகளை நிறுத்த வேண்டி வரும். எனவே அந்த பேருந்துகளுடைய காலகட்டம் என்பது நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டு இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது. இன்னொன்று, இந்த பழைய பேருந்துகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டது என்றால், கடந்த அதிமுக ஆட்சியில் அதிக பேருந்துகள் வாங்காத காரணத்தினால்தான். 2006, 2011 5 ஆண்டு காலத்தில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 15,000 பேருந்துகள் 5 ஆண்டு காலத்தில் வாங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 14,000 பேருந்துகள் தான். 5 ஆண்டு வாங்கிய பேருந்தோடு இவங்க முழுமையாக வாங்கல. அந்த சூழலில் தான் இன்றைக்கு அந்த பேருந்துகளை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது.